வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிப்புல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மிஷன் சாப்டர் 1 மூவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் அந்த மனுஷன்? சைவம், தெய்வ திருமகள், மெலோ டிராமா, ஃபீல் குட் மூவிஸும் எடுக்கிறாரு. தலைவா மாதிரி ஆக்ஷன் மூவி எடுக்கிறாரு. தேவி மாதிரி ஹாரர் காமெடி மூவிஸும் எடுக்கிறாரு. மதராசப்பட்டினம் மாதிரி பீரியட் மூவி எடுக்கிறாரு. எல்லா ஜானலையும் பூந்து விளையாடுறாருப்பா. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. இப்போ இவர் எடுத்த மிஷன் சாப்டர் 1 ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரை சேர்ந்தது. இப்போ இந்த மூவியோட ஸ்டோரியை பார்த்தரலாம். அருண் விஜய் அவரோட பொண்ணு ஆபரேஷனுக்காக சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அங்க அவங்க பார்க்க முடியாது, நீங்க லண்டன்ல ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல அவருமே லண்டன் கிளம்பி போறாரு. போன இடத்துல ஹாஸ்பிட்டல்ல பொண்ணை சேர்க்க சர்ஜரிக்கு 30 லட்சம் வேணும்னு அங்க சொல்ல அவருமே 30 லட்சத்தை அரேஞ்ச் பண்ண வெளியே போறாரு. பணத்துக்காக போன இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தால இவர் ஜெயிலுக்கு போறாரு. அந்த ஜெயில இவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையில இருந்து இவர் வெளியே வந்தாரா, எப்படி தன்னோட பொண்ணை காப்பாத்தினாருங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த மிஷன் சாப்டர் 1 ஸ்டோரி. இவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஸ்டோரியே ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. தன்னோட பொண்ணு ஆபரேஷனுக்காக 30 லட்சத்தை எப்படி கொண்டு வர போறாருன்னு நாம யோசிச்சுட்டு இருந்தப்போ இது கிடையாது, ஸ்டோரி வேற ஒன்னு இருக்குன்னு கொண்டு வந்தாங்க. மூவில பேக் டு பேக் சர்ப்ரைசஸா இருந்துச்சு. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தரலாம். இந்த மூவில நடிச்ச அருண் விஜய், லியோல நடிச்ச குட்டி பொண்ணு இயல், நிமிஷா சஜயன், ஏமி ஜாக்சன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பாயிண்டா பண்ணியிருந்தாங்க. இந்த மூவில எந்த ஒரு கேரக்டருமே ஒப்புக்கு கிடையாது. எல்லா கேரக்டருக்குமே ஒரு டெப்த் இருந்துச்சு. இந்த மூவியை பொறுத்தவரை கேரக்டர் டெவலப்மெண்ட்ங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. மூவியோட ஓப்பனிங்ல ட்ரெயின் மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி போக போக ஸ்பீட் எடுத்து இன்டர்வெல்ல பயங்கர ஸ்பீடா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் தீயா இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துல போரோ இல்ல லாகோ தெரியல. பயங்கர விறுவிறுப்பா படத்தை கொண்டு போயிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸாவும் இந்த மூவி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜிவியோட மியூசிக் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், ஒரு த்ரில்லர் மூவிக்கு எது தேவையோ அதை கரெக்டாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸுமே இந்த மூவிக்கு கரெக்டா இருந்துச்சு. பட் புதுசா எதுவும் கிடையாது. இப்போ இந்த மூவியோட நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். மூவில லாஜிக் மிஸ்டேக்ஸ் அங்கங்க இருக்கு. அதுல ஒரு சிலதை சொல்றேன். லண்டன் பிரிசன்ல தான் இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த பிரிசன்ல ஒரு 200 கைதிகளுக்கு மேல இருப்பாங்க. அந்த கைதிகளுக்கு பாதுகாப்பா ரொம்பவே கம்மியா தான் போலீஸ் இருப்பாங்க. மொத்தமாவே 5 இல்ல 6 போலீஸ் தான் காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்காவே தெரிஞ்சிச்சு. இன்னொரு சீன் என்னன்னா, லண்டன்ல இருக்க பிரிசன்ல 200 கைதிகளுக்கும் அருண் விஜய்க்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கா தெரிஞ்சிச்சு. இது மாதிரி அங்கங்க சின்ன சின்ன லாஜிக் மீறல் மட்டும் இருக்கு. இதை தவிர்த்து வில்லன் கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் வெயிட்டாவே எழுதியிருக்கலாம். இந்த வில்லனோட கதாபாத்திரம் ஒரு டெரரிஸ்ட். அந்த டெரரிஸ்ட் மேல நமக்கு பயமே வரல. துப்பாக்கி படத்தெல்லாம் பார்த்தா அந்த டெரரிஸ்ட தப்பிக்க விட்டா அவன் வேற ஏதாவது பண்ணிடுவான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த டெரரிஸ்ட் மேல பயங்கிறது சுத்தமா இல்ல. கொஞ்சம் பெட்டரா அந்த வில்லன் கதாபாத்திரத்தை எழுதி காட்டினா ரொம்பவே இந்த படம் நல்லா இருந்திருக்கும். நெகட்டிவ்ஸ் அவ்வளவுதான். ஒட்டு மொத்தமா இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, படம் ஒரு தரமான படம், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்குற வரையும் டட்டா பை பை ஓட்டா.